ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வழியினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பேன்? உனக்கு மன வலியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய். அதற்கு நான் நிச்சயமாக நியாயம் தருவேன். ஆனால் நீ அதுவரை பொறுமையாக இருக்கணும். உனக்கான காலம் உருவாகும். அது இன்னும் சில நாட்களில் அருமையாக சந்தோஷமாக நிம்மதியாக கலகலப்பாக பயணிக்கப் போகிறேன். இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உன் அனைத்து கஷ்டங்களுக்கும், உன் உடல் மனம் பணம் ரீதியான அனைத்து கஷ்டங்களுக்கும் இன்றிலிருந்து நீங்கும். எல்லா துன்பங்களும் நீங்கும். உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். அதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், நீ அறிமுகம் செய்கின்ற புதிய சூழல்கள், இது நல்லதா கெட்டதா என யோசித்து குழம்புகிறாயே. சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறுகிறாயே. இந்த நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செயல்படு. தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து முன்னேறு. எங்கு போனாலும் நம்பிக்கையோடு இரு. திடமான மனசோடு மட்டும் செயல்படு. முழு நம்பிக்கையோடு முழு மனதாக இந்த சாயப்பாவை நம்பி இதை செய்தால் நிச்சயம் வழிபிறக்கும் என்று நினைத்து உன் காரியத்தை செய். அதிசயம் நடக்கும். நடக்கச் செய்வேன். நடத்தி காட்டுவேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில் தான் உன் வாழ்வில் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்ட விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு திருப்தியை கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும். கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். கவலைப்படாதே. உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடியே முடிவடைஞ்சிருச்சு. மீதி வாழ்க்கையோ பாசம் வைத்து அழிவதில் தொலைந்து விடக்கூடாது. இந்த நிலை முற்றிலுமாக மாறணும். நீ விரும்பிய சொந்தம் உன்னை வந்து சேரணும். உன் வாழ்க்கையில் நல்ல வளமோடு இருக்கணும். இது தெரியாமல் நீயோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை விட்டு விலகிய உறவு, விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து புரிந்து உன்னிடமே வந்து சேரணும். அதற்கான வேலையை நான் செய்வேன். நீ இனிமேல் மகிழ்ச்சியாக இருப்பாய். உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும். எங்கு பாசமும் நேசமும் நிரந்தரம் இல்லை. எதற்காகவும் கலங்காது. நான் இருக்கிறேன் உனக்கு. பதட்டப்படாது. எல்லாம் கைமீறி சென்று விட்டதாக பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். என்ன நடந்து விடுமோ என்று பயத்தோடு இருக்கிறாய். உனக்கு இனி எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்று நீயாக நினைத்து கொள்ளலாமா? எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று நினைத்து விட்டாய். நீ நினைப்பது சரிதான். கடவுள் விட்ட வழிதான். உனக்கான நல்ல வழியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு அப்போ விடை கிடைக்க செய்து விடுவேன் நான். உனக்கு எதிராக நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உன்னை சூழ்ந்தும் இருக்கிறார்கள். ஆனாலும் நீ விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது உன் கையில் சேர விடாமல் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? இதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று யோசிக்கிறாயா? உனது கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கானதை நிச்சயம் நான் செய்து தருவேன். உனக்கான மாற்றங்கள் தானே வேண்டும். எந்த விதத்திலும் திடீர் என்று தோன்றச் செய்வேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நிச்சயம் அதிசயம் நடக்கும். அனைத்து தடங்கல்களும் துன்பங்களும் உன்னை விட்டு அழகும். நிச்சயமாக விலகும்.
வாழ்க்கையில் மனச்சாட்சிப்படி நடந்தாலும் மனக்கசமே மிஞ்சுகிறது என்று கவலைப்படுகிறாய். யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் நிச்சயம் உனக்கு நல்ல பலனை தரும். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கிக்கொள்ளாதே. சில காலமாக நீ நீயாகவே இல்லை. மனதில் கவலைகள் சில உன்னை அரித்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உன்னை மாற்றி காண்பிப்பேன். அதுவரை அவசரப்படாதே. நேரம் வரும்போது அது தானாகவே நடக்கும். சொல்வதை கேட்டுக்கோ. உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கிறாய். உன் மனதை காயப்படுத்திக் கொள்கிறாய். உன்னிடம் எப்படியோ பேசி பழகிவிட்டார்கள். தொல்லையும் தந்து விட்டார்கள். நல்லதும் செய்துள்ளார்கள், கெட்டதும் செய்துள்ளார்கள். ஒவ்வொரு விரவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையின் நடைமுறையை தெரிஞ்சுக்கோ. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு உன் வேலையை செய். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். தான் தோன்றியாக இருந்து விடாதே. உனக்கென ஒரு பாதையை வைத்துக்கொள். உனக்கென்ற ஒரு வழியை தேடிக்கொள். உனக்கென்று என்று உனக்கானப்பட்டது உன்னிடத்தில் வைத்துவிட்டு தான் மித்தம் தான தர்மம் எல்லாம் அடுத்தது தான். உனக்கானதை கையில் வச்சுக்கோ. யாரிடமும் பின்காலத்தில் கூட கையை ஏந்தக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை நான் உருவாக்க மாட்டேன். ஆனாலும் சொல்கிறேன் கேள். எதையும் பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே. மற்றவர்களிடம் கோபப்பட்டு விடுகிறாய். ஒரு சில நேரத்தில் கோபம் அழிவை மட்டும்தான் தரும். நிதானம் பொறுமையை இழந்து விட்டால் நீ வாழ்க்கை வாழ்வதில் அர்த்தமே இருக்காது. கோபம்தான் எரிச்சல் படுத்தும். எரிச்சல் தான் அனைத்தையும் கெடுத்துவிடும். நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் நீ நிச்சயமாக நன்றாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய். உனக்கு நான் அறிவை சொன்னால் கேட்பாய் என்றுதான் நான் சொல்ல வந்தேன். நானே உன்னை துணை நின்று காப்பேன். போராட்டங்களை மட்டும், தேவையில்லாத போராட்டங்களை மட்டும் விட்டுட்டு என்னை சார்ந்திரு. உன்னுடையதை நான் தீர்த்து வைப்பதற்குள் உன் மனம் சஞ்சலப்பட்டு எதையோ செய்து விடுகிறாய். பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் உனக்கு. இந்த சாயி சொல்வதையெல்லாம் கேட்டால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லது நடக்கும். அதற்கு நான் பொறுப்பு. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.